Hi dear Sagus, this is Karthika. இது October 20th Monday Diwali mini vlog. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் belated Diwali wishes. நான் ஆல்ரெடி முன்னாடி நாளே என்னோட ரெகுலர் ஏர் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். என் காலையில் எந்திரிச்சு நல்லெண்ணெய் அப்ளை பண்ணுறேன். லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்த லாங் வீடியோவில் நான் என்ன ஏர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி டீட்டெயிலாக கேட்டிருந்தாங்க. நான் லிங்க் செப்பரேட்டாக அனுப்பியிருக்கேன். உங்கள் யாருக்காவது டவுட் இருந்தால் கூட நம்ம சேனல்லே அந்த ஆயில் மேக் பண்ணுறது வித் மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பிறகு தம்பிக்கான ஆயில் ரெடி பண்ணி ஆற வச்சுட்டு இருந்தேன். வெளியில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தது, வெளியில் போட்டு வாஷ் பண்ண முடியல ஜாமாலாம், அதனால் உள்ளே கொண்டு போய் பாத்ரூமில் தான் வச்சு வாஷ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு பிறகு நான் பெருக்கி வீடு தொடச்சேன். வீடு ரொம்ப இருட்டாக இருந்ததுனால என்னால் கேப்சர் பண்ணவே முடியல, ஸ்க்ரீனில் அது ஒழுங்காக தெரியவே இல்லை, அதனால் நான் இதில் அட்டாச் பண்ணலை. வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்தேன். தம்பி ஏஞ்சிட்டான். அவனுக்கான ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸாவது அது கொஞ்சம் சோக் ஆகணும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஊற வச்சுட்டு நான் இப்போ வந்து காயறிகிறேன். இன்றைக்கி நத்திங் ஸ்பெஷல், இட்லி சாம்பார் பருப்பு வடை இது மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வச்சு தான் படைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால காய் அரைஞ்சாச்சு, சாம்பாரும் அடுப்பில் வச்சுட்டேன், இட்லியும் பண்ணிவிட்டேன். தம்பிக்கு தண்ணி சுட்டுடுச்சு. நான் குளிப்பாட்டி இருந்தேன். ஆஃப்கோர்ஸ் யூடியூப் பாலிசியில் அதை காமிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் அதை காமிக்கல. தம்பி குளிப்பாட்டி ரெடி பண்ணிவிட்டு செஞ்சதெல்லாம் வச்சு படைக்கிறேன். நான் எனக்கான தீபாவளி ட்ரெஸ் இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். நான் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா நான் பர்த்டே விலாகில் ஷேர் பண்ணியிருந்த மாதிரி மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து தம்பிக்கு கடையில் போய் எடுக்கும்போது ஒரு ஷர்ட்டே 400 ருபீஸ்க்கு எடுத்திருந்தேன். இந்த வாட்டி மீஷோவில் 2 செட்டு, அதாவது ட்ரௌசர் அண்ட் டிஷர்ட், இன்னொரு டிஷர்ட் வித் பேண்ட், இது எல்லாமே சேர்த்து 2 செட்டுக்கு 800 ருபீஸ் தான் ஆயிருந்துச்சு. பட் எனக்கு வேர்த்துன்னு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டெலிகேட்டாக இருப்பான் தம்பி. ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் குத்துது, இரிட்டேட்டிங் ஆகுதுன்னா போடவே மாட்டான். மீஷோவில் இவ்வளோ பெஸ்ட் குவாலிட்டியில் வருமானு எனக்கு தெரியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லி காட்டன், ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸு. சாமி கும்பிட்டுட்டு தம்பி கூட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock போல் நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். நத்திங் ஸ்பெஷல் டேயில், இட்ஸ் அ லேசி டே. ஆஃப்டர்நூன் ஆக்சுவலி நான் வந்து லைவ் வந்திருந்தேன். அது குவைட் இன்ட்ரெஸ்டிங். அதுக்கு பிறகு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்கல. அதுக்கு பிறகு ஈவினிங் மேலே தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணவே ஆரம்பிச்சிருந்தோம். கிச்சா வந்து பட்டாசுன்னு எங்கள் அப்பா கிட்டே கேட்டு இவன் ரொம்ப வெடிப்பான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா 1500க்கு கிராக்கர்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இவன் மென்ஷன் பண்ண பட்டாசு என்னென்னா பூண்டு பட்டாசு. அவனுக்கு அதுதான் பிடிக்கும். ஒரே ஒரு கம்பி மத்தாப்பு கூட அவன் கையில் பிடிச்சி வெடிக்கல. அவனுக்கு அவ்வளோ பயம். அப்பா தான் இதில் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. பட் அவனுக்காக பிடிச்ச மாதிரி அவுட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டோரா சஃபர் பண்ணுவாதான், பட் இருந்தாலும் கொஞ்சமாக நாங்கள் கிராக்கர்ஸ் வெடிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த தீபாவளி ஓரளவுக்கு ஃபைனாகவே முடிஞ்சுது. கூலி படம் சன் டிவியில் போட்டிருந்தாங்க. தம்பியும் நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே டிஃபனும் சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.